SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. கத்தோலிக்க மத தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள 14ஆம் லியோ கார்டினலாக பதவியேற்ற ஒரே ஆண்டில் போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரிவோஸ்ட் போப்பாக உருவானதை பற்றி விரிவாக பார்க்கலாம். கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் மறைந்த நிலையில் புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகளில் வாட்டிகன் இறங்கியது. உலகம் முழுவதும் இருந்து வாட்டிகன் வந்த போப்பை தேர்வு செய்யும் தகுதி பெற்ற 133 கார்டினல்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டனர். இரண்டு நாட்கள் நடந்த வாக்கெடுப்புகளுக்கு பிறகு புகழ்பெற்ற சிஸ்டைன் தேவாலயத்தில் வெள்ளை நிற புகை வெளியேற்றப்பட்டு புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை வாட்டிகன் நிர்வாகம் உலகிற்கு அறிவித்தது. அதன்படி யாரும் எதிர்பாராத வகையில் 267வது போப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரிவோஸ் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்தவர்கள் முன்பு தோன்றிய ராபர்ட் பிரிவோஸ் வாட்டிகன் மரபுப்படி 14ஆம் லியோ என்ற பெயரை தேர்வு செய்து கொண்டார். தனது முதல் உரையில் உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என போ 14ஆம் லியோ கூறியதை அங்கிருந்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். La pace sia con tutti voi. வயதான போப் 14ஆம் லியோ வட அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்படும் முதல் போப் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சிகாகோவில் பிறந்த அவர் பிரெஞ்சு மற்றும் இத்தாலி வம்சாவளியைச் சேர்ந்தவர். 2023 முதல் ஆயர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான பாண்டிஃபிகல் கமிஷன் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். செயின்ட் அகஸ்டின் சபையைச் சேர்ந்த போப் 14ஆம் லியோ பெருவில் மக்களுக்கான களப்பணி மற்றும் சேவைகளை பல ஆண்டுகளாக செய்து வந்துள்ளார். இதன் காரணமாக அவருக்கு பெருநாட்டின் குடியுரிமை வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கார்டினலாக நியமிக்கப்பட்ட 2025 கார்டினல் பிஷப்பாக உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது அவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போப் 14ஆம் லியோ கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழகத்தின் பொள்ளாச்சிக்கு வந்துள்ளார் என்பது கூடுதல் தகவல். பருவநிலை மாற்றம், அகதிகள் விவகாரம், அமைதி ஆகியவற்றை பற்றி அதிகம் பேசக்கூடியவராக செயல்பட்டவர் என போப் 14ஆம் லியோவை பற்றி கூறப்படும் நிலையில் தற்போதைய உலக சூழலுக்கு ஏற்ப தனது ஆன்மீக மற்றும் சமூக பணிகளை அவர் மேற்கொள்வாரா என கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன். SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.